பட சொல்லது எல்லாத்துக்கும் உயர்ந்தது அப்படிங்கிற பொருள், பெரிதினும் பெரிது முழுமை, எப்படி பல பொருள்கள், அதுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்ததுனால தமிழ் ஒன்று அழிஞ்சு போயிடல. நம்முடைய அதாவது இந்திய சிந்தனை ஐயா ஒன்று வந்து அந்த அறிவியல் பூர்வமானது, இன்னொன்று நம்பிக்கையின் அடிப்படையில் போகிறது. இந்த அறிவியல் பூர்வமானதை மார்க்சியத்தில் இன்னைக்கு பொருள் முதல்வாதம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி பொருள் முதல்வாதம் வர்றது அதுதான் அறிவியல் பூர்வம். இந்த அறிவியல் பூர்வமானதுங்கிறதுடைய மூல ஊற்று தொல்காப்பியம். நமக்கு வரக்கூடியதெல்லாம் இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இந்த இதெல்லாமே உண்மையானது அப்படிங்கிற அடிப்படையில் வருது. பிலாசபிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் மெய்யியல். இந்த மெய்யியல்ங்கிற சொல்லு என்ன வருதுன்னா, மெய்ங்கிறதுக்கு உண்மைங்கிற பொருளும் உண்டு, உடம்புங்கிற பொருள் உண்டு. இந்த ஏன் உடம்புக்கு மெய்யினாக்க இது இருக்குது, உண்மையை பார்க்க முடியுது. என் உடம்பை நீங்கள் பார்க்குறீங்க, உன் உடம்பு நான் பார்க்குறோம், நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிறோம். அதனால இந்த உண்மையின் அடிப்படையில் அந்த கோட்பாடு வந்ததுனால தான் இது மெய்யியல். இங்கே வந்து பூடகமான சொற்களுக்கோ பொருள் இல்லாத சொற்களுக்கோ இடமே இல்லை. இப்போ உயிர்ங்கிறதுக்கு இப்போ ஆன்மான்னு அவன் சமஸ்கிருதத்தில் சொல்கிறது, நீங்கள் உபநிஷத்துக்கள் அது இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஆன்மா ஒரு குதிரை, ஆன்மா ஒரு வண்டி, ஆன்மா ஒரு மாடுன்னு பாடு சொல்லிக்கிட்டே அளந்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழில் அதுக்கு அந்த மாதிரியான பேத்தலுக்கெல்லாம் இடமே கிடையாது. உயிர்னா என்ன? உணரக்கூடியது. ஒரே வார்த்தை. அதாவது அணுக்களை பற்றி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டு வரும்போது நிலம் வலியுது, நீர் தண்ணிது, தீ சுடுவது, காற்று அசைவது, வானம் அகன்று கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு உயிர். ஏன்னா இதுக்கு மேல இதுல கதை அடிக்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க கெட்டிக்கார மாணவனுடைய விடைத்தாளை திருத்தும் போது என்ன கேள்வியோ அதற்குரிய விடையை தானே எழுதுவான். படிக்காத கதை எழுது ஒரு தாள்ல எமர்ஜென்சி காலத்துல அந்த மஸ்தானா யாரோ ஒருத்தர் இதுல இருந்து பம்பாயில வந்து ஒருத்தர் கைது பண்ணாங்க தெரியுங்களா, கடலூர்ல இருந்து போனவரு. அவரை பற்றி பக்கமா எழுதி வச்சிருக்காங்க தமிழ் பேப்பர்ல. ஏன்னா விடை எழுத தெரியல, அதனால கதை எழுதுறான். அது மாதிரி தமிழ்ல வந்துங்க எல்லாமே செட்டா இருக்கும், செறிவா இருக்கும். உயிர்னா உணரும், உணரக்கூடியது மட்டும்தான் உயிர். ஒன்று உணரல அப்படின்னா அது உயிர் இல்லை. அதை வந்து ஓரறி உயிர்னா, ஈரறி உயிர்னா, மூவறி உயிர்னா. ஓரறி உயிர்னா என்ன? உடம்பு மட்டுமே உள்ளது ஓரறி உயிர். அது என்னடான்னா புல்லு மரம் இதெல்லாம் ஓரறி உயிர். அமிபியாசிஸ் அதெல்லாம் தொடு உணர்ச்சி உடையதெல்லாம் ஓரறி உயிர். ஈரறி உயிரே அவற்றோடு நாக்கே, மூவறிவதுவே அவற்றோடு மூக்கே, நாலறிவதுவே அவற்றோடு நன்னே, ஐயறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே. இந்த ஆறறிவுன்னு சொல்லுகின்ற பொழுது மனிதனை மட்டும் சொல்லாம பிறவும் உணவே அங்கிடை பிறப்பே. சிந்திக்கக்கூடியவன் மனுஷன் மட்டும் இல்லடா, மனிதனை போல சில உயிரினங்களும் இருக்கின்றன. அதுல தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்காங்க ஐயா. அதாவது கிளி, யானை, அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க இந்த நூற்பாவை நீங்க புரிஞ்சுக்கணும்னா டிஸ்கவரி சேனல்லையும் ஜியாகிரபி, நேஷனல் ஜியாகிரபி சேனல்லையும் பார்த்தா தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த யானைகள் வந்து போகின்ற பொழுது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்து போன ஒரு யானையினுடைய மண்டை ஓட்டை அது வந்து அப்படியே புரட்டி புரட்டி பார்த்து இது வந்து எப்படியெல்லாம் இது இறந்துருக்குன்றதை பற்றி அது சிந்திக்குதுன்றான். அதே போல ஒரு சரிவான ஒரு குளத்துல வந்து நீர்நிலையில் இப்போ தண்ணி குடிக்க போகும்போது யானையெல்லாம் பெரிய யானையெல்லாம் பிடிச்சிருச்சு. குட்டி யானை வந்து குடிக்க போகும்போது இதில் விழுந்துருச்சு. உடனே அதனுடைய தாய் என்ன பண்ணுதுனாக்கா கீழே இறங்கி அதை மேலே கரையில் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது, அதால முடியல. உடனே இந்த பாட்டி, இந்த குட்டியினுடைய பாட்டி அது வந்து என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய மகளை அப்படி தள்ளி விட்டு இது கீழே இறங்குச்சு. கீழே இறங்கின உடனே அந்த பின்கால்கள் ரெண்டுக்கு இடையில வந்து தும்பிக்கை விட்டு அப்படியே ஒரு தூக்கி தரையில் தூக்கி. நேஷனல் ஜியாகிரபியில் நீங்கள் உங்களையும் சில பேர் பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த யானைக்கு அறிவு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு தீவில் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அறிஞர்கள். அங்கே ஒரு நம்ம எட்டி மரம் மாதிரி ஒரு பழம் இருக்குது, நச்சுத்தன்மை மிகுந்த ஒரு பழம். அதை வந்து எந்த உயிரினமும் பறவை இனமும் அதை பழத்தை சாப்பிடல, அவ்வளவு விஷத்தன்மை உடையதான். அவங்க அந்த இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மரத்து பழத்தை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கிளி கூட்டம் வருது. ஒரு வகையான கிளி, நம்ம பஞ்சவரண கிளி, அந்த கிளி இந்த கிளி கூட்டம் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பெரிய அதிர்ச்சி.
ஏன்னா ஒரு கிளி வந்து சாப்பிடுதுன்னா அது தெரியாம சாப்பிடாது. வேற எந்த உயிரினமும் இதை சாப்பிடாம இருக்கும் பொழுது இந்த கிளி மட்டும் என்ன சாப்பிடுது, சாப்பிட்டுட்டு இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு. அப்போ அந்த கிளிகளை ஃபாலோ பண்றாங்க. அப்படி பண்ணி தொடர்ந்து போனோம்னாக்க இந்த மரத்துல இந்த கனியை சாப்பிட்ட கிளி வேற ஒரு இடத்துக்கு போய் வேற ஒரு வகையான ஒரு பச்சை இலையோ மூலிகையோ அது வந்து முறிவுக்கு. அப்ப அதை எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணா இந்த பழத்துல இருக்கிற நச்சை முறிக்கக்கூடிய மருந்தா அந்த இலை இருக்கு. இப்ப இந்த கிளிக்கு அறிவு இல்லைன்னு நம்ம எப்படி சொல்றது, இந்த யானைக்கு அறிவு இல்லைன்னு எப்படி சொல்றது? அதான் பிறவும் உளவே அக்கிடை பிறப்புங்கிறதுக்கு கிளி, யானை, குரங்கு, மோனி சொல்றான். ஆமா, குரங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதலையான ஆமா இன்னும் எத்தனையோ உயிர்களை வந்து நம்ம இன்னும் நேஷனல் ஜியோகிராஃபி கிளாஸ் போடுறாங்க. ஆமா, அதனால இந்த குரங்கு வந்து இந்த ஒரு கொட்டையை உடைக்கிறதுக்கு வந்து அது எப்படி எல்லாம் கல்லை வச்சு ஒரு கல் மேல வச்சு அதை உடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நேஷனல் ஜியோகிராஃபில நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல உள்ள கூட்டம் ஒரு அம்மா வந்து அந்த குரங்குகளை பற்றியெல்லாம் வாழ்நாள் பூராவும் அதுக்காகவே செலவழிச்சு அவங்களுடைய பேட்டி கூட பண்மையில் ஒரு தமிழ் பத்திரிகை வந்து அதுல உள்ள கூட்டம், அதுல உள்ள அதனுடைய குழந்தைகளுக்கிடையே பதவி போராட்டம், இதெல்லாம் வந்து பிறவும் உளவே அக்கிடை பிறப்பு. அதனால இப்படி ஒவ்வொரு பொருளையும் அறிவோடு பார்த்த ஒரு இடத்துல பக்திக்கான இடமே கிடையாது. பக்திக்கு இடமே கிடையாது. என்ன அதாவது துறவு என்பது மக்களுக்கு தொண்டாற்றுவது, பற்றை துறப்பது, ஆசைகளை துறப்பது. அதுக்கு போய் நீ என்னத்தை பிரம்மத்தை பண்ணி நீ ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போற? நீ உனக்கு அது எது தேவைப்படுது? பசிச்சவனுக்கு சோறு போடுறதை விட வேற என்ன தேவை? அருமை. அதனால நீங்க ஆரியர்களுடைய வாழ்க்கை முறை என்பது 4 வகையான ஆசிரமங்களுக்கு உட்பட்டது. ஆசிரம தர்மம் அது. முதல்ல வந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சன்னியாசம், அதிவர்ணாசிரமம். இது வந்து அந்த ஆசிரம தர்மம். அந்த ஆசிரமத்தை இன்னும் மயிர் படந்துட்டு ஆக்கி பண்றது மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஆசிரம வாழ்க்கை இல்லாமல் பார்ப்பனியம் இல்லை. இந்த ஆசிரமத்திற்கு இடமே இல்லாதது தான் தமிழியம். இங்க வந்து மனித சமூக பொதுமை தான். இங்க ஏற்றத்தட்டே கிடையாது, வர்ணமும் கிடையாது, ஆசிரமும் கிடையாது. மனிதன் மனிதனாக இருக்கிறானாங்கிறது மட்டும் நம்ம பார்க்கிறோம். அதுதான் தொல்காப்பியத்திலிருந்து திருக்குறளிலிருந்து நம்முடைய நூல்கள் அவ்வளவு வற்புறுத்தக்கூடிய கோட்பாடு. எனவே இப்படிப்பட்ட ஒரு அறிவு மரபுல பிரம்மத்துக்கோ அல்லது இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. வாழ்றோமா, நல்ல வாழ்க்கை வாழ்றோம். பல்சான்றீரே அறிவுரை தலைவர் பண்ணா இல்லையா, உன்னால நல்லது செய்ய முடியாட்டி கெடுதலாவது பண்ணாம இரு. அதுதான் நல்லது செய்தல் ஆற்றீரின் நல்லது செய்தல் ஓம்புமின் ஓப்பதன்றியும் நல்லாற்றுப்படு நெறியுமாறது. அதனால வாழ்க்கையை எளிமையாகவும் விட்டு கொடுக்கும் அறிவுபூர்வமாகவும் அமைத்து கொண்ட ஒரு மரபு உங்களுடைய. அதுல போய் வேற எதுக்கும் போட்டு வெளியில இருந்து வரக்கூடிய கோட்பாடுகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு சிந்தனை எப்படி என்னுடைய எதை பார்த்து சொல்றீங்க? ஐயா, இதுல இன்னொரு கேள்விங்கய்யா. இப்போ காலையில சொன்ன மாதிரி தொல்காப்பியத்துல மரபியல்ல ஏதோ 4 வருணத்தை வச்சதுனால தப்பிச்சதுன்னு சொல்லி ஒரு சொன்னாங்க. இப்ப திருக்குறள்ல இல்லறவியல்ல ஒரு தடை ஓடுறாரு, பிறனில் விளையாமேன். துறவரவியல்ல கூடா ஒழுக்கம்னு ஒரு தடை ஓடுறாரு. இந்த ரெண்டுமே இல்லறத்தானுக்கும் இயலாத ஒன்று, துறவரத்தானுக்கும் இயலாத ஒன்று வந்து அங்க வைக்கிறாரு. அப்ப இதுகளுக்கெல்லாம் தப்பிச்சு இந்த முழுமை பெற்ற ஒரு அதிகார தொகுப்பு நம்மளுக்கு எப்படி கிடைச்சது? அதே மாதிரி அயோத்திதாசருடைய தாத்தா காத்தப்பன் தான் இதை நம்மளுக்கு மூலச்சோடிய அந்த கந்தப்பன் அந்த எல்லீசன் துறைக்கு கொடுத்ததுன்னு தான் சொல்றாங்க. அந்த மூலச்சுவடி எப்படி கைப்பற்றப்பட்டது? அதனுடைய பிரதைகள் உண்டா? அது எங்க இருக்கு? அது தெரியல. அது இப்போ ஏன்னா 100 ஆண்டு 200 ஆண்டு ஆயிடுச்சு. 1812. ஆமா. அதாவது அந்த திருவள்ளுவ மாலை, நாலடியார், திருக்குறள் 3 இன்னைக்கு நமக்கு கிடைச்சதுக்கு காரணமே அயோத்திதாசருடைய அப்பா தாத்தா இல்லைங்க. தாத்தா பேரத்தான் பேரனுக்கு வைப்பாங்க, அப்பா பேர் இல்லை. இல்ல அயோத்திதாசருங்கிறது அவரே எழுதியிருக்காரு. அப்படிங்களா? நான் கூட தாத்தா ஒரு கேள்விக்குறியா போட்டிருப்பேன், தாத்தாவா அப்பாவான்ட்டு. அதற்கு பிறகு அந்த மாதிரி இல்ல, நம்ம மரபு தாத்தா பேர் தானே பேரனுக்கு வைப்பாங்க. அயோத்திதாசருங்கிற பேர் தானே அயோத்திதாசர் தானே, கந்தப்பருடைய மகன் அயோத்திதாசர். சரிங்க. அதனால அதாவது நம்ம ஐயா அயோத்திதாசங்கிறது வாதியார் பேருங்க. இல்ல
10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குதுங்க ஐயா. வாத்தியார் வேறு, அம்பேத்கரும் வைக்கிறாரு, அயோத்திதாசரும் வைக்கிறாரு. வாத்தியார் வேறுங்க, சொந்த பேர் காத்தப்பன். ஆமாங்க ஐயா, 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. ஆனா கந்தபுரம் தான் அங்க இருந்தது. சரிங்க சரிங்க. எனக்கு தெரியலங்க, எனக்கு புதிய செய்தி. நன்றி. அம்பேத்கரும் அயோத்திதாசரும் தன்னுடைய குருநாதர் பேரை வைக்கிறாங்க. அப்படி ஆமாங்க ஆமாங்க. சரி சரி சரி. அது இது உண்டுங்க, இது உண்டு, நீங்க ஆய்வு பண்ணிக்கங்க. அம்பேத்கர் ஆசிரியர் பேர் அல்லன்னு சொல்லி அயோத்திதாசர் வல்லக்காலத்தி அயோத்திதாசர்ங்கிறவர் வந்து அயோத்திதாசருடைய ஆசிரியர். ஓ ஓ அவர் பேரையே அவர் மேல இருக்கிற ஒரு மரியாதை வச்சுக்கிறாரு. ஆனா அம்பேத்கருக்கு வந்து அவரா வச்சுக்கல. அம்பேத்கருங்கிற அவருடைய ஆசிரியர் அம்பேத்கர் மேல அதாவது பீமராவ் மேல இருக்கிற ஆமா, அவர் மேல இருக்கிற அன்புனால அவர் பேரை எழுதி வச்சுட்டாரு. அவர் இவர் வடேக்கர் தான் பேர். ஆனா அவர் அந்த வடேக்கர் எடுத்துட்டு அம்பேத்கர்னு அந்த வாத்தியார் எழுதி வச்சுட்டாரு. இது எல்லாம் அவர் தனஞ்சய் பேர் எழுதியிருக்காரு, 3 எழுதியிருக்காரு. அதே போல் அயோத்திதாசருங்க 58 அதிகாரங்களுக்கு விளக்க உரை எழுதுறாரு. அதில் எல்லாத்துலேயுமே இந்த அடக்கம் உடைமை, அன்புடைமை எல்லாம் அடக்கம் உடை மெய். ஆனால் கொல்லாமைக்கு மட்டும் மை விகுதி போடுறாரு. அவன் அது அவர் வந்து பௌத்தத்தோட சம்பந்தப்படுத்தி பார்த்ததனுடைய விளைவு அது. ஆனா பல செய்திகளை அவர் தான் நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஐயா, இன்னொரு சந்தேகம்ங்க. இந்த காலையில இந்த கந்துங்கிறதுக்கு சில விளக்கங்கள் கந்தழி. ஆனா சிலப்பதிகாரத்துல வேதமே கந்தாய் பெரும்பேர் உற்றாய் அப்படின்னு ஒரு அடி வருது. ஆமா, கந்தாய்னா பேதமையே பற்றுக்கோடாக கொண்டு நீ பல துன்பங்களுக்கு உள்ளானாய் அப்படின்னு பொருள். அது கந்துன்னா அந்த இடத்துல பற்றுக்கோடு. ஆனா அந்த இடத்துல வர கந்து வேற வேற பொருள். பற்றுக்கோடு தான் அங்கேயும், எல்லா இடத்துலயும் பற்றுக்கோடு தான். கந்தாப்பூர் நடுவரியை காணலாமே அப்படின்னு தரினாலும் கந்துனாலும் இதுக்கு பல பொருள் ஒரு சொல் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். ஒரு சொல் பல பொருள்னு பாக்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி வரப்போகுது. ஆனாலும் அந்த பல பொருளும் ஒரு வடிவத்தினுடைய பல்வேறு குறியீடுகள்.